எல்லாத்துக்குமே வணக்கங்க. இப்போ ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கோவிலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் காத்திருந்து கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. ஆனால் வந்து அப்படியே திரும்பி கொஞ்சம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஓரமாக ஒதுங்கி பசியோடு படுத்திருக்கிற ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு பிடி சோறு போடுறதுக்கு யாரும் மனசு வர மாட்டேங்குது. கோவில் ஓரமாக படுத்திருந்தாலும் போன்னு துரத்தி விட்டுருதாங்க பூசாரி முதற்கொண்டு. கல்லை தேடி போகிற நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு உயிர் வந்து துடிக்கிறத ஏன் தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரியலங்க. அந்த நீங்கள் தேடி போகிறீங்கல்ல, அந்த கல்லுக்குள்ளேயும் இருக்கிறது சாமி தான், இந்த உயிருக்குள்ளே இருக்கிறதும் அதே சாமி தாங்க. இதில் வந்து நீங்கள் செய்கிற புண்ணியம் வந்து எந்த சாமிக்கு வந்து சீக்கிரமாக போய் சேரும் அப்படிங்கிறத வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? 1000 மந்திரம் சொல்லி கிடைக்காத வரம் வந்து ஒரு வாயில்லா ஜீவனோட வயிற்று குளிர்ச்சியில் கிடைக்குங்க. உண்மையாக சாமியை தேடி எங்கேயும் அலையாதீங்க, ஓகேங்களா? உங்கள் ஒரு உயிருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அன்பில் தாங்க அந்த சாமி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்து முடிவெடுங்க, ஓகேங்களா? நன்றிங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.